திருப்பதி உண்டியலில் 20 லட்சம் ரூபாய் ஒரே கட்டாக இருந்தது. காணிக்கை செலுத்தியது யார் என்று தெரியவில்லை. அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? கால் நகையில் வந்து ஒரு பாதியை வாங்கியிருப்பா. அண்ணா நகரில் பட்டப்பகலில் நூதன முறையில் துணிகர திருட்டு. ஸ்கூட்டரில் வந்து ஸ்க்ரூ டிரைவரை வைத்து பூட்டை திறந்து உள்ளே நுழைந்து 50,000 பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டில் சமைத்து வைத்திருந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு விட்டு சென்றுள்ளனர். திருடர்கள் 2 பேர் தான் என்ற உண்மையை துப்பறியும் நாய் நுனிநாக்கா நக்கி கண்டுபிடித்தனர். போலீசார் இருவரையும் வலை வீசி தேடுகின்றார்கள். இப்ப சத்தம் கிடைச்சது. ஆமாங்க ஆமாங்கன்னு மேல பாக்குறேன். இந்த பக்கம் ஏய் எங்கம்மா அந்த உருட்டு கட்டிய கொஞ்சம் எரி. தம்பி நீயா? ஏன் தம்பி கதவு தட்டியிருந்தா நான் வந்து திறந்துருப்பேனே. அதுக்குதான் இப்ப தட்டிட்டீங்களே. இவ்வளவு திருட்டுத்தனமா இன்னும் எங்கேயா போயிட்டு வரீங்க? கஷ்டம் போகணும்னு அஷ்டலட்சுமி கோயில் போய் கும்பிட்டு வந்தோம். என்ன வேண்டிட்டீங்க? என்ன எல்லாரும் நல்லா இருக்கணும் தான். என்ன சொன்னீங்க தம்பி? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு. தம்பி 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 ஐயோ செத்து போன என் தம்பி சிட்டி பாபு கூட இப்படிதான் கோயிலுக்கு போய் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவா. எனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சு. சிட்டி வீட்டுக்காரன் இப்ப தெரியுதா நாங்க ஏன் வீட்டுக்குள்ள பதுங்கி வரேன்னு? புரியுதுப்பா, நல்லா புரியுது. ஆனா இவனுக்கு புரிய மாட்டேங்குதே. செத்து போன தம்பியை நினைச்சு கண்டவனையெல்லாம் கட்டி பிடிக்க ஒண்ணு சொல்லலப்பா. ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு உயிரோட இருக்க இஷ்டம் இல்ல. மருந்த குடிச்சு சாகலாம் போல தோணுது. போய் சேர வேண்டியதானே. மருந்த வாங்க பயமா இருக்கு. இப்படி ஒரு பொண்டாட்டி இப்படி எவனா சாவா? உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு, அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. இருந்தாலும் அவங்க இல்ல வேணாம். ஏப்பா நிறுத்திட்ட? இல்ல நான் ஒண்ணு கிடக்கணும் சொல்லி அவங்களுக்கு தமிழ் ஞாபகம் வந்துடும். அப்புறம் விபரீதமா போயிடும். இன்னைக்கு நீ ஒழுங்கா ஏறிய கட்டியா அப்படி பிடிக்கிற. ஒழுங்கா ஏறு. வாங்க தம்பி வாங்க. ஐயோ பார்ட்டி வந்துருச்சே. ஏங்க எப்போது உங்க தம்பி இப்படி ஏணி மேல ஏறிருக்காரா? சேச்சே ஒரு நாள் கூட என் தம்பி இப்படி வந்தது இல்ல. மேல வாங்க. ஏறு தப்பிச்ச ஏறு. ஏங்க கீழே ஏதோ பெருச்சலி கத்துற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல நீங்க வேற. என் வீட்டுக்காரர் புல்லாங்குழல் வாசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு ஹார்மோனியம் தானே வாசிப்பாரு. இது அவரோட குருநாதர் விட்டுட்டு போன புல்லாங்குழல். ஓஹோ, குருநாதரோட ஃப்ளூட்டை இவர் வாசிக்கிறார். குருவை மிஞ்சிய சிஷ்யன். அவரை விட இவர் வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ரசனையா ரொம்ப வித்தியாசமான ரசனையா இருக்குங்க. என்ன தம்பி சொன்னீங்க? ஏய் மணி 12ஆவதுடா, இன்னும் ஊதிட்டு இருக்காடா. பேய்கள் நடமாடும் நேரம். அவ வாசிக்கிற ஃப்ளூட் மாதிரியா இருக்கு? சாவுக்கு சங்கூதர மாதிரில இருக்கு. கவலையே படாத, அவன் சங்க புடிச்சா நான் நிறுத்திட்டு வரேன். சங்க பிடிக்கிறியோ எதை பிடிக்கிறியோ அவன் இம்சை தாங்க முடியல. என்னமா வாசிக்கிறீங்க? ஃப்ளூட் மகாலிங்கமே அப்படி வாசிச்சதே இல்லைங்க. நீங்க பெரிய லிங்கங்க. எவ்வளவு நேரம் வாசிக்கிறீங்க? என்னாச்சு? தம்மு இல்லப்பா. சொல்ல வேண்டியதானே. என்ன பிராண்ட் நீங்க? சிகரெட்டா? அடைச்சு இதே வேணுதான். இந்த தம் இல்லப்பா. இந்த தம் ப்ராப்ளம் உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு? அப்பப்ப வரும், அப்பப்ப போகும். பாத்துங்க, ஒரேடியா போயிட போகுது. என்னப்பா சொல்ற? ஆமாங்க, எங்க சின்ன சித்தப்பாவோட பெரியப்பா ஒருத்தர் இருந்தாரு. அவர் உங்களை மாதிரியே ஃப்ளூட் வாசிப்பார். அவரு பொண்டாட்டி இதே மாதிரி பக்கத்துல உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டு தருவாங்க. நாலு இந்த ஓட்டையில ஊதுறாருங்க. இந்த ஓட்டையில மூச்சு போயிட்டு அப்புறம் போன மூச்சு எங்கிட்ட திரும்பிடுதே, புதைச்சிட்டான். அட பாவீங்களா, இதுதான் நீ அன்னைக்கு சொல்ல. இன்னைக்கு தானே உங்களுக்கு அரப்புன்னு எனக்கு தெரியும். தம்பி நீங்க நல்லா இருக்கணும். இப்போ அது சொன்னீங்களே, எங்க இந்த தாலி குங்குமம் நினைச்சிருக்கணும்னா இனிமே நீங்க இந்த புல்லாங்குழலை தொடக்கூடாது. தொடவே மாட்டோமா? தொடவே மாட்டேன். இந்த களை அழிஞ்சிடாதுங்க. டேய், இவ்வளவு பெரிய கொலையை பத்தி சொல்லிவிட்டு கலையை பத்தி பேசுறாடி. எழுந்து போட மாட்டீங்க. இல்ல ஒரே ஒரு ஊதுங்க. மரியாதை. அப்ப இனிமே இதை தொட மாட்டீங்க. இந்த ஜென்மத்தில் தொடங்கலான்னு மரியாதை போய் உள்ள. அது போதும். போடா. எப்போ
ராஜேஸ்வரி, சாமியார் சொன்ன மாதிரி ஊரு ஊரா எல்லா கோயிலையும் சுத்தி வந்தாச்சு. ஊருக்கு போறதுக்கு முன்னால பலன் வேற தெரியும் வேற சொல்லிவிட்டாரு. ஏண்டி கங்கம்மா, இது வரைக்கும் ஒரு பலனும் தெரியல, உனக்கு ஏதாவது தெரிஞ்சா? 4-5 நாளா யாரும் எதுவும் சொல்லலீங்க. அதனால இந்த வியாதி இருக்கா போயிடுச்சானே தெரியல. யாராவது ஏதாவது சொன்னாதானே தெரியும். இதுக்காண்டி நான் யாரையாவது போய் கூட்டிட்டு வர முடியும்? ஏண்டி வளர்த்துறது அப்புறம் எடு தேங்காய் உடப்பா. ராஜாராம், நீ எங்கப்பா இங்க நந்தி மாதிரி குடிஞ்சுக்கிட்டு இருக்க? வெள்ளிக்கிழமை குப்புற அடிச்சு கும்பிடுறதா ஒரு வேண்டுதல். சரிதா. ஆமா, நீங்க எங்க இங்க? அதத்தான் நானும் கேட்கிறேன். நீ எங்க இங்க அத முதல்ல சொல்ல. நம்ம தினப்பான்ல. ஆமா, அவன் இந்த ஊர் தான். அதான் ஒரு 4 நாள் கூட இருந்து போல வந்தேன். அப்படியா? நான் கூட இவளுக்கு பிடிச்ச வியாதி குணமடையணும்னு கோயிலா நாயா அலைய நடப்பா. குணமாயிடுச்சுங்களா? யாருக்கு தெரியும்? கவலைப்படாதீங்க. இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அத நாமலாம் ஒரு பாத்திரம் தானே. தம்பி, ஐயோ கோயிலியா? குணமாகல. ஐயோ குணமாகல போல் இருக்க. ஐயோ தம்பி, என்ன இது கோயிலுங்க. ஏடகுறமா என்ன பண்றீங்க? அமைதி அமைதி. அடியே, நான் தெரியாம தான் கேட்கிறேன். நாட்டுல எவன் என்ன சொன்னாலும் உடனே உன் தம்பி சொன்ன மாதிரி பொசுத்துன்னு போய் கட்டி பிடிக்கிறியே. நான் இவ்வளவு நாள் எவ்வளவு பேசிருப்பேன், அதுல ஒரு வார்த்தை உன் தம்பி சொன்ன மாதிரி இல்லையா? என்ன நீ கட்டி பிடிக்க கூடாதா? இதே சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கு. அது என்னமோ தெரியலங்க. இவர் மூஞ்சியை பார்த்தா எனக்கு அந்த ஞாபகமே வரல. இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அப்பா போதும், பாப்பா பாப்பா. தம்பி எப்ப வந்தீங்க? இந்தாங்க தம்பி, இது 6 கோயிலோட பிரசாதம். நெத்தியில வச்சுக்கங்க. இது அவங்களுக்கு தெரியாதாக்கா? நெத்தியில வைக்காம தலையில அள்ளி தடவாங்க. ஆஹா, அண்ணா அண்ணிய அப்படியே அம்மா அப்பா ஆக்கிட்டியே. கரெக்ட். இனிமே இவங்கதான் எனக்கு அம்மா அப்பா. என்னடா அது குழப்பம்? அந்த ஜெகநாதன் எங்க அப்பா அம்மா கூட சொல்லிட்டானா? தம்பி, யாருப்பா அந்த ஜெகநாதன்? என் மாமனாரு. ஓஹோ, பாருங்க, இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் நீங்க 2 பேரும் எனக்கு அப்பா அம்மாவா நடிக்கணும். ஏப்பா, நாங்க என்ன நாடக கம்பெனியா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம்? ஆத்தாளாம அப்பனாவை நடிக்கிறதுக்கு முதல்ல இடத்த காலி பண்ணி சோழில இங்க வச்சுக்கிறாரா? பாருங்க, வீட்டு வாடகை ஒழுங்கா கொடுத்த மாதிரி நடிக்கிறதுக்கு பணம் கொடுத்துருங்க. அம்மா சொல்லுமா. என்னங்க, தம்பி இவ்வளவு நேரம் கெஞ்சறத பார்த்தா பாவமா இருக்கு. 2 நாள் இங்க தங்கிட்டு தம்பிக்கு உதவி செஞ்சுட்டு போலாங்க. தம்பியா? நீ சொல்லிட்டே, நான் என்ன பண்ண முடியும் இனிமேல? சரி 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 சரி. வணக்கம் சார். வணக்கம் சார். அருமையான டைட்டில். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அம்மா, இவர் யாரு? எங்க அப்பா அம்மா. வணக்கம். என்னப்பா கையில பிடிச்சிருந்தத கீழே விட்டாரு? வலிக்கிருச்சுங்க. பிடிச்சா வலிக்க கூடாது, உட்காருங்க. லட்சுமி, காபி கொண்டா. மம்மி, எனக்கு பால். உள்ளே போய் குடியேண்டா. என்ன 2 மணி நாளைக்குள்ள வந்துட்டீங்க? பையனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலையா? அவ்வளவு பாசமா? சரி, எழுந்துட்டு போட்டோம். மா, இவங்க தான் தினபாலோட அம்மா. இவங்க எங்க அம்மா. இருங்க, போயிடாங்க. என் பொண்டாதிக்கு என்ன நடுவுல ஓட்டையா இருக்கு? மாரி மகமாயி மாயவனா சோதரியே, அடித்தாயே நிரந்தரியே சங்கரியே வாரும் அம்மா. சமயபுரத்தை விட்டு சருதியிலே வாரும் அம்மா. அந்த கண்ணபுரத்தை விட்டு காலையாய் வாரும் அம்மா. தம்பி, இப்படி அடிச்சா எனக்கு இப்படி வந்துரும். அப்படியா? ஆமா. இந்த வாத்தியத்தை பத்தி உனக்கு தெரியுமா? தெரிஞ்ச என்ன கிளிக்க போறேன்? தெரியாமலே கிளி. இல்லையே, தெரியாதுங்க. ஆனா போன ஜென்மத்தில் நான் வந்து ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் என்று சொல்லி ஜாதகம் சொல்லுது. ஆனா எதுல இருந்தா தெரியல. அதனாலதான் கண்ணுல கண்டெல்லாம் எடுத்து வாசிக்கிட்டு இருக்கேன். இப்படி அடிச்சா எனக்கு ஏறும். அப்படியா? ஏங்க, இது என்ன ரசிகர்கள் கடிதமா? இப்ப காப்பி குடிச்சியே, அதுக்கு பில்லு. பில்லா? ஆமா, நான் ஒரு சினிமா படம் தயாரிக்க போறேன். கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் செலவாகும். அதனால இப்படி வசூல் பண்றேன். ஏங்க, இது என்ன ஹோட்டலா? வீடுல இருந்தாங்க குடிச்சேன். இப்படி தெரிஞ்சா அங்கேயே காரி துப்பி இருப்பேன். நீ துப்பினாலும் சரி, பண்ணாலும் சரி, நான் காசு விஷயத்துல ரொம்ப கரார். ஐயோ, இப்ப என்ன சொன்னீங்க? அடியா கங்கம்மா, நீ பாட்டுக்கு என்ன தெரியாம போய் கட்டி பிடிச்சாரி அதுக்கு சேர்த்து பில்லு போட்டு போறா. வா போறோம். இப்ப கட்டி பிடிக்க வந்தாங்களே, அதுக்கு சேர்த்து பில்லு போடுவேன். நாங்க இந்த பக்கம் வந்தா தானப்பா. இரு, இங்க எத்தனை நாள் தங்குறீங்களோ அதுக்கும் சேர்த்து பில்லு.